பக்தி தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வைஷ்ணவ கோயில்ல விநாயகர் இருக்க மாட்டார். சைவ கோயில்ல மட்டும்தான் விநாயகர் இருப்பார். ஆனா வைஷ்ணவ கோயில்ல கூட விநாயகர் பிரதிஷ்டை உண்டு. அது எங்க பண்ணுவாங்கன்னா கோபுரத்துல இல்ல கோஷ்டம்னு ஒன்று இருக்கு, அங்கெல்லாம் விநாயகர் பிரதிஷ்டை செஞ்சு இருப்பாங்க. இது மாதிரி வைஷ்ணவ கோயில்ல கூட விநாயகர் பிரதிஷ்டை செய்வது உண்டு. இதற்கு தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிகழ்வுக்கு தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகம் எல்லா கோயிலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம நினைக்கிறோம் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் போல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு தலைப்படும். பல நேரங்களில் போக முடியாது. போக முடியாம நம்மளுக்கு சூழ்நிலைகள் உருவாகும், இல்ல மனசு ஒத்துழைப்பு தராது. சரி, அந்த அன்றைக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்ம போலனா நம்மளுக்கு பலன் கிடைக்காதாங்கிறது ஒரு கேள்வி உண்டு. அதுக்கு மாற்று வழி உண்டு. 48 நாள் ஒரு கணக்கு உண்டு. இந்த 48 நாள் ஒரு நாள்ல நம்ம கோயில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தா கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்த்த பலன் கிடைக்கும். இந்த 48 நாள் எப்படி கணக்கு வந்துச்சுன்னு என்றால் 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், இதை சேர்த்துதான் 48 நாள். இந்த 48 நாளை வச்சுதான் நம்ம இந்த 48 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல நம்ம கும்பாபிஷேகம் நடந்த கோயில் போயிட்டு வந்தா அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பது சிறிதளவும் ஐயமில்லை. பக்தி தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்து மதத்துல லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, இது மாதிரி பல பாடல்கள் உள்ளன. இந்த அபிராமி அந்தாதி எப்படி உருவானதுன்னு ஒரு கதை இருக்கு. அபிராமி அந்தாதியோட என்னன்னா, ஒரு பாடல் முடியும், அதாவது முடியும் வார்த்தைகள்ல அடுத்த பாடல் தொடங்கும். இதுதான் இந்த அபிராமி அந்தாதியோட சிறப்பு. இந்த அபிராமி அந்தாதியை உருவாக்கியவர் அபிராமி பட்டர். திருக்கடையூர்ல இருக்க, மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க திருக்கடையூர்ல இருக்க அபிராமி பட்டர் இந்த பாடலை உருவாக்கினார். 100 பாடல்கள் உள்ளன இந்த அபிராமி அந்தாதியில. இந்த அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு பாடலும் அம்பாளுடைய வர்ணனை வைத்து விசேஷங்கள் உண்டு. அதாவது எப்படின்னா, பதிகத்துல நம்ம பதிகம் உண்டு. நம்ம சிவன்ல சைவத்துல பதிகங்கள் உண்டு. இந்த சைவத்துல பதிகங்கள் என்ன சொல்லுன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதிகங்கள் வச்சிருக்காங்க. வேலை கிடைக்கல இந்த பதிகம் படி, திருமணம் நடைபெறல இந்த பதிகம் படி, செல்வம் சேரணுமா இந்த பதிகம் படி. அதாவது பணம் சேரணும்னா பதிகத்துல இடரினும் தடரினும் ஒரு பாட்டு உண்டு. இது மாதிரி அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாட்டு உண்டு. இப்ப வேலை கிடைக்கலையா இந்த பாடல் அபிராமி அந்தாதியில உண்டு. திருமணம் நடைபெறலையா இந்த பாடல் சொன்னா திருமணம் நடைபெறும். இது மாதிரி அபிராமி அந்தாதி பல விசேஷங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த அபிராமி அந்தாதி பத்தி நான் வகுப்பு எடுக்கும் பொழுது ஒரு வகுப்பு எடுக்கலான் இருக்கேன். இந்த வகுப்பு விரைவில் எடுப்பேன். அந்த வகுப்பில் நீங்க எல்லோரும் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த அபிராமி அந்தாதி பத்தி பல விஷயங்கள் நம்ம சிந்திப்போம். இந்த அபிராமி அந்தாதி பல்வேறு விசேஷங்கள் அடங்கியுள்ளன. தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். கோயில்ல விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைப்பாங்க. பொதுவா நம்ம எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆன்மீகத்துல ஒரு காரணம் இருக்கும், விஞ்ஞானத்துல ஒரு காரணம் இருக்கும். விஞ்ஞானம் இல்லாமல் மெஞ்ஞானம் இல்லை, மெஞ்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்துதான் இந்த ஆன்மீகம். சூரத்தேங்காய் விநாயகருக்கு உடைப்பாங்க. எதற்கு சூரத்தேங்காய் உடைக்கணும்? இது எதுக்காக வந்தது? ஒரு முறை விநாயகர் என்ன பண்ணார், சிவபெருமான்கிட்ட போய் உன் தலை எனக்கு கொடுன்னு என்று கேட்டார். சிவபெருமான்கிட்ட போய் விநாயகர் சிவபெருமான்கிட்ட போய் உன் தலையை எனக்கு கொடுன்னு கேட்டார். அப்ப சிவபெருமான் தன் தலைய 3 தன் தலையை கொடுத்தார். 3 கண்ணுடைய தன் தலையை கொடுத்தார். இதுல இருந்து வந்ததுதான் இந்த சூரத்தேங்காய். அப்ப தேங்காயில 3 கண்ணு இருக்கும். அதனாலதான் நம்ம வேண்டுதல் நிறைவேறுவதற்கு விநாயகர்கிட்ட சூரத்தேங்காய் உடைக்கிறோம். இப்படின்னு ஒரு கதை உண்டு.
அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில்ல தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன் என்றால் தேங்காய் உடைக்கும் சத்தம் ரெங்கநாதர் கேட்டு விட்டால் ரெங்கநாதர் எழுந்து விடுவார் என்ற அர்த்தத்தில் ஸ்ரீரங்கம் கோயில்ல தேங்காய் உடைக்க மாட்டாங்க. விநாயகருக்கு சூர தேங்காய் உடைக்கிறதுக்கு காரணம் உண்டு. ஸ்ரீரங்கம் கோயில ஏன் தேங்காய் உடைக்க மாட்டாங்கிறது இதுக்கு ஒரு காரணம் உண்டு.